மற்றும் முன்னாள் உதவி கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மற்றும் என்னை போன்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு ஒன்றாக பணியில் சேர்ந்த எனது அருமை அக்கா, நாங்கள் கல்லூரியிலையும் ஒன்றா தான் படித்தோம். அதே மாதிரி முதல்ல 2000ஆம் ஆண்டு நாங்கள் பணியில் ஒன்றாக சேர்ந்தோம். 1997இல் என்னை போன்ற எனது அக்காவும் ஐயாசாமி என்ற பள்ளியில் குரோம்பேட்டையில் பணியில் சேர்ந்தார். நான் எய்டடு பள்ளியில் குமாரராஜா முத்தையா மேல்நிலைப் பள்ளியில் பணியில் சேர்ந்தேன். இருவரும் ஒன்றாகத்தான் சேர்ந்தோம். கல்லூரியிலும் ஒன்றாக பயின்றோம். ஆனால் என்னை விட 1 வயது மூத்தவராக இருப்பார். நான் 2028 பணி ஓய்வு பெறுகிறேன். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய பணி ஓய்வு என்பது பெரிய நாங்கள் ஓய்வாக கருதவில்லை. என்றும் எங்களுக்காக 2 மகன்கள் இருக்கின்றார்கள், பேர குழந்தைகள் இருக்கின்றது, கணவர் இருக்கின்றார். அவர்களுடைய பணியை தொடர்ந்து பணியாற்றி கொண்டு தான் இருக்க போகின்றோம். அதனால் அவர்களுக்கு ஓய்வு என்பது இல்லை. அவருடைய அந்த ஓய்வானதை ஒவ்வொரு நாளும், அதாவது நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற ஒர்க்கு தான், அந்த ரொட்டீன் ஒர்க்கை இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கம்மிப்படுத்தணும். ஏன்னா மருமகள்கள் இருக்காங்க, அதில் பாதி பொறுப்பை மருமகள் எடுத்துக்கணும். அது என்னுடைய ஆசை. ஏன்னா எங்கள் அக்கா இவ்வளோ நாளாக 30 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, திரும்ப உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும். அதே மாதிரி அவங்களுடைய அதாவது டூரிசம், அதாவது ஒரு சில இடத்துக்கு அவங்கள வெளியில் ஓய்வுன்ட்டு வீட்டிலே உட்கார வைக்கக்கூடாது, அதுக்கு தவறு. அதனால் அவங்கள வெளியில் எங்கேயாவது ஒரு சுற்றுப்பயணம் கொண்டு போங்க, ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மனநிறைவு சந்தோஷப்படும். அதுதான் இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை. அதனால் ஆமாம், கணவரோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கோயில், நல்ல ஒரு டூரிசம் சென்டர், டூரிசம் பிளேஸ் அந்த மாதிரி போயிட்டு உங்கள் பேர குழந்தைகளோட அந்த இடத்துல போய் நீங்கள் சந்தோஷமாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துட்டு அதை இனிமேல் அப்படி கொண்டு போங்க. அந்த வாழ்க்கை இனிதாக இருக்கும் வாழ்க்கையில் என்பதை தெரிவித்துக்கொண்டு மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி, எனது அக்கா மாமாவுக்கும் நன்றி கூறி, அண்ணாருக்கும் நன்றி கூறி, மகன்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.